السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد مصطفى صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأزواجه وذرياته رضوان الله تعالى عنهم أجمعين. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبحق محمد مصطفى صلى الله عليه وسلم نبيا ورسولا وبالشيخ محي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. புகழனைத்தும் தாயிமும் காயிமும் பாக்கியா நிலை பெற்றிருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்தாவதாக. இன்னும் சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் ஹக்கியகனின் ஒளிஜோதியாகிய அவனது ஹபீப் அகில உலக ரட்சகர் சர்க்குரு சங்கநாதர் சையீதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் பரிசுத்த இத்தரத்தாகிய அஹ்லுல் பைத் அஸ்ஹாபுகள் மீதும் ஹக்கின் ஸலவாத்தும் சலாமும் எக்காலமும் குன்றாமல் நின்று நடுவதாக. ஆமீன். சங்கைக்குரிய எனது ஷேக நாயகமும் எனது பாட்டனாருமான அல் ஆரிஃப் பில்லா அல் காமில் அல் முக்கம்மில் ஷேக் சையது முஹம்மது சாலிஹ் பாபல் ஹுதா காதரி அல் ஜிஷ்ரி அஷத்தாரி ஜமாலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னாரின் ஒளிச்சுடர் வாரிசாகிய ஷேഖனா அல் ஆலிம் அல் ஃபாதில் ஷேக் முஹியுத்தீன் அரூசல் காதிரி நாயகத்தின் மேலான முரீதீன்களே, முஹிப்பீன்களே, அல்லாஹுவின் அடியார்களே, நாம் இன்னும் சற்று தினங்களில் இந்தியாவை பிரகாசப்படுத்திய இரண்டு ஒளி ஜோதிகளில் ஒருவரான கரீபே நவாஸ், ஏழைகளின் புரவலர் என போற்றப்படும் முஜத்திதுல் மில்லத் தாஜுல் மஷாயிக் குத்துபுல் ஹிந்த் அத்தாயே ரசூல் காஜா மொயினுத்தீன் ஜிஸ்ஸி அஜ்மீரி அல் ஹஸனி வல் ஹுசைனி கத்தஸல்லாஹு ஸர்ருல் அஸீஸ் அன்னாரின் தினத்தை அடையவிருக்கின்றோம். அதற்கு முன்பதாகவே அப்பெரும் மகானின் வாழ்வை சிறுதுளி அளவு பார்த்து செல்லலாம் என விரும்புகிறேன். எஜமான் காஜா நாயகத்தை பற்றி கூற வேண்டும் என்றால், ஹிஜ்ரி 530 ரஜப பிறை 14 ஹுரோசான் எனப்படும் ஈராக்கிற்கும் ஈரானுக்கும் மத்தியில் உள்ள செஜிஸ்தானிலே சையதுனா ரியாசுத்தீன் அஹ்மத் அல் ஹஸனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சையதத்தினா சையதா மாஹினுன் அல் உம்முல் வரா அல் ஹுசைனியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆகிய தம்பதியினருக்கு மகவாய் பிறந்தார்கள். ஷேഖனா அஜ்மீர் காஜா நாயகம் அவர்களை பற்றி கூறும் பொழுது நமது சர்க்குரு நாதர் ஷேഖனா முஹியுத்தீன் அரூசல் காதிரி நாயகம் அவர்கள் அழகாக ஒரு விஷயத்தை கற்றுத் தருவார்கள். அதாவது இறைநேசர்கள் இரண்டு வகை, அத்தாயி கஷ்வி. அத்தாயி வகையை சார்ந்த வழிமாறுகள் பிறப்பிலேயே ஒளிமகடம் சூட்டப்பட்டவர்களாக இறைவனுடைய ஹிதாயத்தையும் இறைவனுடைய விலாயத்தையும் சுமந்தவர்களாக பெரும் அற்புதங்கள் படைத்தவர்களாக பிறப்பார்கள். இதே கஷ்வி வகையை சார்ந்த வழிமார்களாக இருந்தால் சாதாரண மனிதனாக பிறந்து மனிதனோடு மனிதனாக பிறந்து மனிதனோடு மனிதனாக வளர்ந்து
ஒரு கட்டத்தில் இறைவனுடைய பாதையை உணர்ந்து கடுமையான கஷ்டங்களை கடந்து சோதனைகளை தொடர்ந்து இறைவனுடைய மிக பெரும் கிரீடமான விலாயத்தை இறை நேசத்துவத்தை அடைவார்கள். அவர்கள் கஷ்மி வகையை சார்ந்த வழிமார்கள். இதில் நமது எஜமான ஹாஜா நாயகம் அவர்கள் அத்தாய் வகையை சார்ந்த இறை நேசர், பிறப்பிலே மிக பெரும் கராமாத்துகளுடன் பிறந்த வள்ளல் என்றாலும் தன்னுடைய வாழ்க்கை முறையை கஷ்மியின் பாதையிலே அமைத்திருந்தார்கள். தன்னை கடுமையாக இறைவனுடைய பாதையில் செலுத்தி வாழ்ந்தார்கள். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த 15 வயதுகளில் தனது தந்தையை இழந்து மிக பெரும் கஷ்டங்களுக்கு உள்ளாகி இறுதியிலே தனது தந்தையினுடைய தோட்டத்திற்கு நிர்வாகியாக, சர்வ நிர்வாகியாக நிலை நிற்கக்கூடியவர்கள் தனது வாழ்க்கையை நேர்மையான ஒரு நிர்வாகத்திலே துவங்குகிறார்கள். எஜமான் ஹாஜா நாயகம் அவர்கள் பிறந்த சில காலங்களில் தாயை இழந்து விட்டார்கள். 9 வயதிலே, தனது 9வது வயதிலே குர்ஆன் அல் கரீமை, திருக்குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த அல் ஹாஃபில் அல் குர்ஆனாக, அல் மாயிரு ஃபில் ஹாஃபில் அல் குர்ஆனாக தேர்ச்சி பெற்ற வள்ளல் ஹாஜா நாயகம் அவர்கள் 15வது வயதில் தந்தையை இழந்த பிறகு தோட்டத்தின் நிர்வாக பொறுப்பு கிடைக்கின்றது. நிர்வாகத்திலே நேர்மையும் நியாயமான ஒரு மனிதனாக காட்சி தரக்கூடியவர்கள் எஜமான் ஹாஜா நாயகம் அவர்கள். ஆரம்பத்தில் இப்படி உலக பாதையினுடைய சாரல் வீசினாலும் இபாதத்துகளில் எந்த ஒரு குறையும் இல்லாத, இறை நெருக்கத்திலே தியானத்திலும் துஆவிலும் எந்த ஒரு தளர்பாடும் இல்லாத மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இறை நேசத்தை, இறை விசுவாசத்தை நுகர்ந்தவர்களாக தனது வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் எஜமான் ஹாஜா நாயகம் அவர்கள். தனது தோட்டத்திலே ஒரு நாள் தன்னுடைய தோட்டத்தை பார்வையிட வந்த பொழுது ஒரு பெரியவர் வருகிறார். ஒரு பெரிய வயசான ஒரு நபர் வாராரு. அவரை வரவழைச்சு உட்கார வைக்கிறாங்க. தோட்டத்துக்கு வந்தவருக்கு கிரேப்ஸ், திராட்சை பழங்கள் எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. திராட்சைகளை வாங்கி சாப்பிட்டவர் அந்த பெரியவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, தனது பையில இருந்து ஒரு எள்ளு உருண்டைன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உணவு, ஒரு இனிப்பு பண்டம், அந்த பண்டத்தை எடுத்து ஹாஜா மொய்னுதீன் சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னாருக்கு ஊட்டி விடுகிறார்கள். தன்னுடைய ஹாஜா நாயகம் அவர்கள் மிகவும் தன்மானமுடையவர்கள். யாரிடத்திலிருந்து எதுவும் வாங்குற பழக்கம் கிடையாது, கொடுத்து மட்டும்தான் பழக்கம். வாங்க மறுத்துடுறாங்க. இல்ல வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க பெரியவர். வற்புறுத்தி கொடுக்குறாங்க, ஹாஜா நாயகம் மறுக்கிறாங்க. மறுபடியும் கொடுக்குறாங்க, ஹாஜா நாயகம் மறுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ரொம்ப கம்பல் பண்ணி கொடுக்கிற சமயத்துல ஹாஜா நாயகம் பெரியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையின் கடமையில அந்த உணவை எடுத்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட மாத்திரத்தில் அவங்களுக்கு என்னமோ ஒரு வித்தியாசத்தை உணர முடியுது. அந்த பெரியவர் அப்படியே எழுப்பி நின்று அல்லாஹ்வுடைய உள்ளத்தை வெளிச்சமாக்குவானாக ஒரு துஆவோட அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த மாத்திரத்திலேயே ஹாஜா நாயகத்தினுடைய வாழ்க்கை புரளுகிறது. அவர்களின் தொண்டையில் இறங்கிய அந்த பெரியாரின் பரக்கத்து பொருந்திய உணவு இறைவனுடைய ஒரு நேசத்துவத்தை அவர்களுடைய உள்ளத்தில் வெளிப்படுத்தியது. ஹாஜா நாயகம் அவர்களின் சிந்தனையெல்லாம் புரண்டது. என்ன நடக்குது? இந்த தோட்டம் எதற்கு? இந்த அற்ப உலக வாழ்க்கை எதற்கு? இறைவனை நினைக்காத இந்த வேலை எதற்கு? எல்லாத்திலும் ஒரே கேள்விக்குறியாக இருக்குது. ஹாஜா கரீம் நவாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடனடியாக தோட்டத்தை வித்துட்டாங்க, தன்னுடைய செல்வங்களை கொடுத்துட்டாங்க. இறுதியாட்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தீனுடைய பாதையில் துவங்குவதற்காக செஜிஸ்தானுக்கு போறாங்க. குரோசான் அருகிலே இருக்கக்கூடிய செஜிஸ்தான், அதிலிருந்து தான் செஜிஸ்தான் என்ற நாட்டில் ஏராளமான கல்வி சுடர்கள், மார்க்க தீன் வாசனைகள் வீசிக்கொண்டிருந்தது. அந்த காலத்தில் புகாரா, செஜிஸ்தான் போன்ற நாடுகளில் அந்த காலங்களில் மிக பெரும் கல்வி மகான்கள் வாழ்ந்து வந்தார்கள். செஜிஸ்தானை நோக்கி பயணமாகும் செய்தனா அஜ்மீர் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய
பயண பாதையில் ஈராக்கிலே சையதுனா உஸ்மான் அல்-ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னாரை சந்திக்கின்றார்கள். அப்பெரியாரின் சந்திப்பிலே அவர்கள் மீதுள்ள ஒரு சஹபத்து, ஒரு நேசம் ஏற்பட்டு அவர்களுடைய காலடியில் கிதுமத்தில் அமர்கிறார்கள். தனது ஷேகாக அவர்களை தேர்ந்தெடுத்த அஜ்மீர் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் 2 நாள் அல்ல 20 வருடங்கள் பரப்ப வேண்டும் என்ற ஆசையிலே பல நாடுகளுக்கும் செல்கிறார்கள், பல இடங்களுக்கும் பயணமாகிறார்கள். அகிலத்திலும் இந்த அண்ணல் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மார்க்க மனம் வீச வேண்டும் என்பதற்காக அனைத்து இடங்களிலும் சென்று நபி நாயகத்தின் விஷயங்களை, நபி நாயகத்தின் ஹதீஸுகளை, மார்க்க விஷயங்களை எடுத்துரைத்த அஜ்மீர் ஹாஜா நாயகம் அவர்கள் சிஸ்தானிற்கு செல்கிறார்கள், திமேஷ்கிற்கு செல்கிறார்கள், மக்கா செல்கிறார்கள், ஹஜ் செய்கின்றார்கள், பகதாதிற்கு செல்கிறார்கள். அங்கே பெருமானாரின் ஆத்மீக மகனார் சையதுனா குத்புல் அக்தாப் கௌசனா முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குதுப நாயகத்தினுடைய காலடியில் 2 வருடங்கள் அமர்ந்தவர்களாக, மார்க்க மானங்களை வருகியவர்களாக, தீன் பணி செய்வதற்காக பல இடங்களுக்கும் தயாராகிய சையதுனா காஜா கரீம் நவாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறுமுறை மதீனாவில் சென்று நபி நாயகத்தை ஜியாரத் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை வருகிறது. பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்காக மதீனாவை நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறார்கள். மதீனாவிற்கு வந்தாச்சு, நபி நாயகத்தை ஜியாரத் செய்யறதுக்கு வந்தாச்சு. நபி நாயகத்தினுடைய தர்பாரில் நின்று கொண்டு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யதி யா ஷஃபீஇ யா ரசூலல்லாஹ் என்று சலாம் உரைத்த அஜ்மீர் ஹாஜா நாயகம் அவர்கள் உட்பட அங்கிருந்த இணைய நல்லுள்ளங்கள் அனைவரும், அதிகாரிகள் அனைவரும், வெறும் அரசியல்வாதிகள் எல்லோருடைய செவிப்பட பதில் சத்தம் கேட்டது. வலைக்கும் சலாம் யா வலியல் ஹிந்த், இந்தியாவினுடைய வழியே என்பதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் நபிமொழி வாய்மொழியாக வெளிவந்தது. இதை கேட்ட அஜ்மீர் ஹாஜா நாயகம் அவர்கள் புலப்பட்டு கொண்டது. இந்தியாவிற்கு பெருமான் நபி அவர்கள் பயணமாக சொல்கிறார்கள், இந்தியாவை சென்றடைய சொல்கிறார்கள். உடனடியாக இந்தியாவுக்கு பயணம் போறாங்க. அந்த காலத்தில் அவர்களுக்கு இந்தியாவினுடைய எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, இந்தியாவினுடைய எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, அவர்களுக்கு இந்தியாவினுடைய வழிகளும் பழக்கமும் கிடையாது. நபி நாயகத்தினுடைய சொல் புரிந்து கொண்ட ஹாஜா நாயகம் அவர்கள் இந்தியாவை நோக்கி பயணமாகிறார்கள். இந்தியாவினுடைய அந்த இந்தியா, பழைய இந்தியா, பாகிஸ்தானுடன் இணைந்த இந்தியா, பாகிஸ்தானில் வந்து தங்குகிறார்கள். அங்கே பெருமளவு மார்க்க பணியிலே ஹாஜா நாயகம் அவர்கள் எந்த அளவிற்கு என்றால், ஒரு வீதியில் அவங்க நடந்து வர்றாங்க, இதன் மூலம் நடக்கக்கூடியவங்க எல்லாம் அவங்கள கிராஸ் பண்ணி போறவங்க எல்லாம் இஸ்லாம் ஆயிட்டே போறாங்க. அந்த அளவுக்கு ஹாஜா நாயகத்தினுடைய மார்க்க பணி, அவர்களுடைய அந்த காட்சி, அவர்களுடைய அந்த அமைப்பே, அவர்களுடைய காட்சியே ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் மார்க்கத்தை திணித்தது. அவ்வளவு மிக பெரும் மகானாக திகழ்ந்தவர்கள் அஜ்மீர் ஹாஜா நாயகம் அவர்கள். ஒரு கட்டத்தில் 5 வருடங்கள் பாகிஸ்தானில் வாழ்ந்து விட்டார்கள். இப்பொழுது இந்தியாவுடைய மத்தியிலே அஜ்மீருக்கு வருவதாக நாடக்கூடிய ஹாஜா நாயகம். அன்றைய அஜ்மீர் என்பது மிகவும் கொடுமையான ஒரு நகரம். மார்க்கத்திற்கு அணு அளவு இடம் கிடையாது. மார்க்கத்திற்கு முரணானவர்கள் கோடிக்கணக்கான பேர் வாழக்கூடிய நகரம். கொடுமையான கொடுங்கோலாட்சியாளர், கொடுமையான மனநலம் கொண்ட மனிதர்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை மணக்க செய்ய வேண்டும், மனமூட்ட வேண்டும் என்பதற்காக அஜ்மீர் ஹாஜா கரீம் நவாஸ் நாயகம் அவர்கள் அஜ்மீரை நோக்கி பயணமாக்குகிறார்கள். அஜ்மீருக்கு வந்தாச்சு. ஏகப்பட்ட முஸ்லீம்கள், அந்த நாட்டினுடைய மன்னருக்கு அஜ்மீர் ஹாஜா நாயகத்தினுடைய வருகை மிக பெரும் வேதனையை ஏற்படுத்திருச்சு. ஐயோ, இவங்க வந்து போட்டாங்களே, நம்மளுடைய மார்க்க, நம்மளுடைய மத சடங்குகள் எல்லாம் மொத்தமா தடப்பட்டு போச்சேன்னு கடுமையான முறையில ஹாஜா நாயகத்தை எதிர்த்தாரு. பிற்காலத்தில் ஹாஜா நாயகத்தினிடத்துல சரண்டர் ஆனாரு, அவர்களிடத்தில் தோற்று போனார் என்ற சம்பவங்கள் எல்லாம் தெரிய வரும். அப்படியே ஹாஜா கரீம் நவாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னாரினுடைய அந்த ஆன்மீக பாட்டையில், அன்னாரினுடைய அந்த ஆன்மீக பயணத்திலே நடக்கிற இடத்திலெல்லாம் இஸ்லாம், பேசும் இடத்திலெல்லாம் இஸ்லாம், ஒவ்வொரு கொடுமையான கத்திகளையும் ஆயுதங்களையும் சுமந்த கொடுங்கொள்ளர்கள் எல்லாம்
அதனால்தான் இந்த இந்தியாவிலே எஜமான் காஜா கரீப் நவாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கரீப் நவாஸ் என்பது அவர்களுக்கு ஒரு மிக பெரும் சிறப்பு பெயர். வாரி கொடுக்கும் வள்ளல், வாரி கொடுக்கும் வள்ளல். மிகவும் ஏழ்மையான ஃபக்கீர்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்த காஜா கரீப் நவாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏழைகளுடன் சேர்ந்து வாழ்ந்தவர்கள், ஏழையினுடைய தோற்றத்தில் வாழ்ந்தவர்கள் என்றாலுமே மிக பெரும் கொடை வள்ளலாக இருப்பவர்கள், கேட்க வருபவர்களுக்கு இல்லை என்ற வார்த்தையே கிடையாது. அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பாங்க, ஏழைகளை சிறப்பிச்சு கொண்டே இருப்பாங்க. அதனால தான் இன்றளவு நீங்க மேற்கத்திய வடநாடுகளுக்கு சென்றாச்சுன்னா காஜா மொய்னுதீன் சிஸ்தி அஜ்மீரின்னு சொன்னா கூட தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனா கரீப் நவாஸ் என்ற பேரை சொன்னா போதும் எல்லாருக்கும் நினைவில் வருவது காஜா மொய்னுதீன் சிஸ்தி அஜ்மீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். அப்படி அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயராக கரீப் நவாஸ் என்ற பெயரின் சொந்தக்காரர்களாக அவர்கள் இருந்த போதிலும் அதே போன்ற இன்னொரு சிறப்பு பெயருக்கும் சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். நாயகம் ரசூலுல்லாஹ் ஃபில் ஹிந்த், இந்தியாவினுடைய நபி நாயகத்தின் பணியை மேற்கொள்ளக்கூடிய அசிஸ்டன்ட், நபி நாயகத்தினுடைய நாயிபாக இந்தியாவிற்கு வந்து தீனை உயிர்ப்பித்து தீனை மனமூட்டிய செம்மல் என்று காஜா கரீப் நவாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த இந்தி தேச மக்கள்கள், இந்து தேச மக்கள்கள் சுமற்றிய பெயர் தான் நாயகம் ரசூலுல்லாஹ் ஃபில் ஹிந்த். அப்பெரும் பெயர்களுக்கெல்லாம் சொந்தக்காரர்களான காஜா நாயகம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் காட்டிய ஒரு பெரும் வழிமுறை என்ன தெரியுமா? உயர்ந்த இடத்தை அடைவதற்கு, மிக பெரும் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு நபி நாயகத்தினுடைய காதலை காட்டி தந்தார்கள். பெருமான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீது அவர்கள் வைத்திருந்த நேசம், அடுத்த வார்த்தை இந்தியா எங்க இருக்குன்னு கூட கேட்கல, அப்படியே பயணமாகி வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு நபி நாயகத்தின் மேல நேசம் வைத்திருந்தார்கள். அப்பேற்பட்ட நேசத்தை தான் மக்களுடைய மத்தியில் பரப்பினார்கள். நபி நாயகத்தினுடைய சுன்னத்துகளை தனது வாழ்க்கை முறையாக வெளிக்காட்டினார்கள். ஒவ்வொரு நபி நாயகத்தினுடைய நற்குணங்களையும் மக்களுடைய மனதில் பதித்தார்கள். இதன் காரணமாகத்தான் காஜா நாயகத்தின் அவர்கள் நடந்த இடமெல்லாம் இஸ்லாம், அவர்களுடைய பேச்சை கேட்ட இடமெல்லாம் இஸ்லாம், அவர்கள் பார்த்த இடமெல்லாம் இஸ்லாம் என்று இஸ்லாம் இந்தியா முழுவதும் பரவியது. அப்பெரும் காஜா நாயகம் அவர்கள் நபி நாயகத்தை பற்றி, நபி நாயகத்தினுடைய சிறப்பினத்தை பற்றி, சிறப்புகளை பற்றி மக்களின் மத்தியில் அவர்கள் மேல் நேசம் வருவதற்காக பெரும் உரைகளை நிகழ்த்தக்கூடியவர்களாகத்தான் ஷேக் நாயகம் அவர்கள் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் 63 வருடம், எப்படி 63 வருடம் இன்று நம்ம அப்துல்லாவாகவோ, அப்துல் ரஹீமாகவோ, அப்துல் ரஹ்மானாகவோ, ஜாஃபர் அஹ்மதாகவோ நாம் இன்று இருக்க வேண்டும் என்பதற்காக, ஜுமான் சித்திகியாகவோ நாம் இன்று இருக்க வேண்டும் என்பதற்காக அன்று 63 வருட காலமாக, 1400 வருடங்களுக்கு முன்பதாக 63 வருட காலமாக தனது இறுதி மூச்சு வரையிலும் உஸ்ன மூச்சாக யா உம்மத்தி யா உம்மத்தி என்று கழித்தவர்கள் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் இன்று அப்துல்லாவாக வாழ வேண்டும். நபி நாயகத்தினுடைய வரவே இல்லைன்னா ஒருத்தர் குப்புசாமியா இருந்திருப்பான், ஒருத்தர் குமாரா இருந்திருப்பான், ஒருத்தர் கோவில்ல கொடி கட்டிட்டு இருந்திருப்பான், பூணூல் அணிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான், ஒருத்தர் தஜ்ஜில பிளஸ் டேல தொங்க விட்டுட்டு இருந்திருப்பான். ஆனால் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுடைய அந்த தியாக பணி, அன்னார்களுடைய பொறுமை, அன்னார்களுடைய அர்ப்பணிப்பு, தன்னுடைய உம்மத்தின் மீது வைத்திருந்த காதல் எந்த நபிமார்களை காட்டிலும் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நபிமார்களும் குறைந்தவர்கள் அல்ல. எல்லா நபிமார்களை காட்டிலும் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தனது சமூகத்தின் மீது நேசம் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இன்றளவும் காலையில கண்ணை விழிக்கிறதுல இருந்து இரவு கண்ணை மூடுவது வரைக்கும் பல்லு விளக்கிறதுல நபி நாயகத்தினுடைய சுன்னத்து, தலை சீவுவதில் நபி நாயகத்தினுடைய சுன்னத்து, முகத்தை துடைத்து சுத்தமாக வைத்திருப்பதில் பெருமான் நபியின் சுன்னத்து, தாடி வளர்ப்பதில் நபி நாயகத்தின் சுன்னத்து, உடை அணிவதில் நபி நாயகத்தின் சுன்னத்து என்று ஒவ்வொரு விஷயத்திலும் இரவு தூங்குவது வரைக்கும், கண் விழித்ததிலிருந்து கண் மூடுவது வரைக்கும் நபி நாயகத்தினுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய சமூகம் 1400 வருடங்கள் பயணித்து வந்திருக்கின்றது. பெரும் அர்ப்பணிப்பை கொண்ட நபி நாயகம்
அவர்கள் அவர்களுக்காக நம்மால் என்ன செய்ய முடியும்? போர்க்களத்துல சஹாபாக்களுடைய அர்ப்பணிப்பு, பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி நாயகத்தினுடைய பெருமான் நபியினுடைய ஒரு முடி தரையில் விழுவதை விரும்பாத சஹாபாக்கள். நமது ஷேக் நாயகம் அழகா சொன்ன அந்த வரலாறு சம்பவம், ராஜா கரீம் நவாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னார்களுடைய நினைவு தினத்தில் தான் நமது ஷேக் நாயகம் அவர்கள் இதை குறிப்பிட்டு காட்டினார்கள். பெருமானாரின் நேசத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த ஷேக் நாயகம் அவர்கள் அழகாக கூறி காட்டினார்கள், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு களத்திலே, அந்த போர்க்களம் ரணகளம் தானே, அந்த நேரத்தில் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய தலைப்பாகை கலந்து கீழே விழுந்துருச்சு. கலந்து விழுந்த தலைப்பாகையை தேடி அடைகிறார்கள், தட்டு தடுமாறுகிறார்கள். முட்டைக்கு கீழே ஃபுல்லா புகை மூட்டம், மணல் மேடு தானே பாலைவனத்துல, முட்டைக்கு கீழே ஃபுல்லா புகை மூட்டமா இருக்குது. கீழே என்ன இருக்குதுன்னே தெரியல. அந்த புகை மூட்டத்துல தலையை விட்டு குனிஞ்ச நின்று தேடிட்டு இருக்கிறத பார்த்த சஹாபாக்கள் போர் முடித்த பிறகு கேட்கிறாங்க, காலிதே நீங்க செஞ்சது சரிதான், ஒரு இடத்துல உங்களுடைய தலைப்பாக அந்த நேரத்துல நீங்க சுண்ணத்தை மிஸ் பண்ணல, எல்லாம் ஓகே தான், தலைப்பாக தலை கவசத்தை தேடி எடுத்தீங்க, போர்க்களத்துல உங்களுடைய ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பை நீங்க நாடினீங்க. ஆனா எந்த நேரம் அது போர்க்களம், எதிரிகள் எல்லாம் உங்களை சூழ்ந்திருக்கிற நேரத்துல குனிஞ்சு தலைப்பாகையை தேடிட்டு இருக்கிறீங்களே காலிது, அந்த நேரத்துல உங்களுடைய தலையை அவங்க அறுத்துறதாங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்ட சமயத்துல காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அழகான ஒரு பதிலை கூறி காட்டினார்கள். என்னுடைய தலை போனாலும் பரவாயில்லை, அது எனது தலைப்பாகை மட்டுமல்ல, அந்த தலைப்பாகையிலே நபி நாயகத்தினுடைய ஒரு முடியை நான் தைத்து வைத்திருந்தேன். அந்த முடி கீழே விழுவதை நான் விரும்பவில்லை, அந்த முடி தரையில் படுவதை நான் விரும்பவில்லை, எதிரிகள் நெறித்து செல்வதை நான் விரும்பவில்லை. எனவேதான் என் தலை போனாலும் பரவாயில்ல, என் தலைப்பாக என விட மாட்டேன், தேடி எடுத்து என் தலையில் வைத்து நபி நாயகத்தின் முடியை உயர்த்தினேன் என்றார்கள். எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பு! நம்மளுடைய நபி நாயகத்தின் மீது வைத்த நேசம் அல்ல, அவர்களினுடைய தலையிலிருந்து உயர்ந்த ஒரு முடியின் மீது வைத்திருந்த உயர்ந்த மரியாதை, உயர்ந்த அர்ப்பணிப்பு. பெரும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையே படித்தான். ஒரு கட்டத்துல ஒரு களத்துல நபி நாயகத்தை நோக்கி அம்பு பாய்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தனது கரங்களை கொண்டு தடுக்கிறார்கள். கையில் ஆயுதங்கள் இல்ல, கேடயம் இல்ல, என்ன செய்யறது, வேற வழி இல்ல. உடனடியாக தனது கையை நபி நாயகத்தின் கேடயமாக நீட்டுகிறார்கள். ஒவ்வொரு விரலாக துண்டிக்கப்படுகின்றது, அம்பு மேலம்பாக வந்து குத்துகின்றது. இறுதியில 10 விரல்களும், கையில் உள்ள அனைத்து விரல்களும் வெட்டப்பட்ட நிலையில போர்க்களம் முடிகிறது. நபி நாயகத்தினுடைய கையில் ஒரு அற்புதம். போர்க்களம் முடிந்த பிறகு சஹாபாக்களை கூப்பிட்டு அவர்களுக்கு எங்க அடிபட்டிருந்ததோ ஒரு தடவை தான் தடவுவாங்க, சிபாவாயும். அப்பேற்பட்ட ஆற்றல் கொண்ட பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். உங்களுடைய கையை காட்டுங்க அபூ தல்ஹா, ஒரு தடவை என்னன்னா எல்லாம் சிப்பாவாகிடும், உங்க விரல்களை எடுத்துட்டு வாங்க போர்க்களத்துல போய். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அழகான ஒரு பதிலை கூறி காட்டினார்கள். வேண்டாம் யா ரசூலல்லாஹ், வேண்டாம் யா ரசூலல்லாஹ், மறுமையில் ஒரு தினம் வரும், மறுமையிலே நபி நாயகம் அவர்களை பற்றி இறைவன் கேள்வி கேட்பானே, ஒருவேளை கேட்டுவிட்டால் எனது ரட்சகன் என்னுடைய கேள்வி கணக்கினுடைய அந்த பாஷருடைய தினத்திலே, எனது கேள்வி கணக்கின் சமயத்திலே என்னை நிறுத்தியவனாக உனக்காக 63 ஆண்டு காலம் தனது இறுதி மூச்சு வரை யா உம்மத்தி யா உம்மத்தி என்று நீ முஸ்லிமாக வர்ணிக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட உனது ஹபீபிற்காக, உனது நபிக்காக நீ என்ன அர்ப்பணம் செய்தாய் என்று, அடியானே நீ என்ன அர்ப்பணம் செய்தாய் என்று இறைவன் என்னிடத்தில் கேட்டால், நபி நாயகமே விரல்கள் இல்லாத இந்த கையை காட்டுவேன் நாயகமே என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே கேள்விய அல்லாஹ் நம்மிடத்துல கேட்டான்னா மறுமையில மஹ்ஷருடைய தினத்துல நபி நாயகத்தினுடைய லிவாவுல் ஹம்த் என்ற கொடியை பிடித்தவர்களாக நபி நாயகம் வீற்றிருப்பார்கள். சுத்தி அன்பியாக்கள் நபிமார்கள் வீற்றிருப்பார்கள். வணக்கமார்கள் படை வீட்டிருக்கும் சமயத்தில் நம்மை நடுவில் நிறுத்தி, அடியானே
உன்னுடைய வாழ்க்கை இறுதி மூச்சில் நீ முஸ்லிமாக, அப்துல்லாவாக, அப்துல் ரஹீமாக, அப்துல் ஜப்பாராக, அப்துல் ரஹ்மானாக நீ மரணிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையின் 63 ஆண்டு காலத்தையும் யா உம்மதி யா உம்மதி என்று கழித்த உனது பெருமானாருக்கு நீ என்ன செய்தாய்? நம்மால் என்ன செய்ய முடியும்? போர் களத்துல வாழேந்தி போர் செஞ்சோமா? இல்ல நம்மளுடைய பொருட்களை எல்லாம் நபி நாயகத்தின் காலடியில் அர்ப்பணம் செய்தோமா? நமது குடும்பத்தை எல்லாம் விட்டு விட்டு பெருமானுடன் பெருமான் நாயகத்தினுக்காக ஹிஜ்ரத் செய்தோமா? எதுவும் கிடையாது. தீனருக்காக எதுவும் செய்யவில்லை, பெருமான் நாயகத்திற்காக எதுவும் செய்யவில்லை, அவர்கள் வளர்த்த இந்த இஸ்லாமை வளர்ப்பதற்காக எதுவும் செய்யவில்லை. நம்மால் என்ன பதில் சொல்ல முடியும்? நாம் என்ன ஒரு வார்த்தையை அந்த இடத்தில் முடிவது? சொல்ல முடியும், நம்மால் முடியும். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரை பற்றி இறைவன் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் நம்மளால முடிஞ்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா? பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் திருக்குர்ஆனை எங்கள் மத்தியில வணங்கி சென்றார்கள். யா அல்லாஹ், அந்த குர்ஆனில அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம், இந்த உலகத்துல எந்த அமலும் கிடையாது. தொழுகையை நீங்க தொழுகுங்கன்னு அல்லாஹ் சொன்னா, நோம்பு நீங்க நோன்பு வைங்கன்னு அல்லாஹ் சொன்னா, உங்களுடைய பணத்துல நீங்க ஜக்காத்து கொடுங்கன்னு அல்லாஹ் சொன்னா, உங்களுக்கு வசதி இருந்தா நீங்க ஹஜ் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொன்னா. ஆனா அல்லாஹ் நம்முடன் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரே அமல், இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் அமரர்களும் ஸலவாத்தை சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, உங்களது பெருமானாரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீது ஸலவாத் சொல்வீர்களாக. என்றும் அழியாத ஒரு அமல் என்றால் ஸலவாத். கியாமத்தே வந்தாலும் அழியாது, சூர் ஊதப்பட்டாலும் அழியாது, பூமியே அழிந்து போனாலும் அழியாது, காமத்துல்லாஹ் உயர்த்தப்பட்டாலும் அழியாது. அப்பேற்பட்ட ஒரே அமல் ஸலவாத். மனிதர்களே இல்லாட்டாலும் அல்லாஹ் ஸலவாத் சொல்லிட்டு இருப்பான். அல்லாஹ் தாயிமன் காயிமன் பாக்கியானவனா இல்லையா? அவன் ஸலவாத் அவனை நிறுத்துவானா? நபி நாயகத்தினுடைய புகழ வர்ரஃபானால கதிக்கிறார். நபியே, உங்களோட புகழ உயர்த்தி கொண்டே இருக்கிறோன்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப நபி நாயகத்தினுடைய புகழையும் வாழ்க்கையும் உரைத்து கொண்டு உயர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனே செய்யக்கூடிய ஒரு அமலை நமக்கு பெற்று தந்திருக்கிறான். அவனே செய்யக்கூடிய ஒரு அமலை நமக்கு தந்திருக்கிறான். ஸலவாத் ஓதுறது நபி நாயகத்தின் மீது எளிமையான முறையில ஸலவாத் ஓதுவது. இதை தாண்டி நம்மளால நபி நாயகத்திற்கு என்ன செய்ய முடியும் தெரியல. பெருமான் நாயகத்தினுடைய சுன்னத்தையும் ஸலவாத்தையும் கொண்டே 90,000 இஸ்லாமியர்கள் இந்தியாவில் ஒரே சமகாலத்தில், அதுவும் குறுகிய நேரத்தில் வீட்டிருப்பதற்கு காரணமானவர்கள் எஜமான் காஜா நாயகம் அவர்களுடைய அந்த ஒரு அர்ப்பணிப்பு பணி ஸலவாத்தை கொண்டும் சுன்னத்தை கொண்டும் தொடங்கியதுதான். காஜா கரீம் நவாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழகாக கூறி காட்டுவார்கள், ஒரு மனிதன் நபி நாயகத்தின் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுபவனாக இருந்தால் தனது எல்லா காலங்களிலும், தனது எல்லா நேரங்களிலும், தனது எல்லா வேளைகளிலும் ஸலவாத்தை முடிந்தவனாக வாழ்ந்தால், முடிந்தவனாக மரணித்தால், அவனுடைய ஜனாசா குளிப்பாட்டப்பட்ட பிறகு, அவனுடைய உடல் கஃனிடப்பட்ட பிறகு தஃபன் செய்வதற்காக அவனை தந்தூக்கிலே தூக்கி தனது தொழுகைக்கு பிறகு ஜனாசாவை எடுத்து கபரில் வைப்பதற்காக பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரே வருகை தருவார்கள். அன்னாரே அந்த கபரிலே அந்த ஜனாசாவை தனது பொற்கரங்களால் தொட்டு, தனது பொற்கரங்களால் சுமர்ந்து அப்படியே தன்னுடைய அந்த குழியில வைப்பாங்க. பெருமான் நபியினுடைய கைப்பட்ட ஒரு பொருளை நரகம் தீண்டுமா? நபி நாயகத்தினுடைய கரப்பட்ட ஒரு பொருள் பாவமாகுமா? அப்பேற்பட்ட உன்னத பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரினுடைய நேசத்தை தான் எஜமான் காஜா நாயகம் அவர்கள் இந்த மக்களுக்கு பெரும்படியாக அர்ப்பணிப்பு செய்தார்கள், சமர்ப்பித்தார்கள். அப்பெரும் இறை நேசத்துவத்தை அடைவதற்கு எளிமையான ஒரு வழியாக ஸலவாத்தையும் சுன்னத்தையும் ஆக்கி தந்தார்கள். நபி நாயகத்தின் மீது நேசத்தை ஆக்கி தந்தார்கள். அப்பெரும் பாக்கியத்தை பெருமான் நபி நாயகம் மீது அதிகமாக நேசம் வைத்து நபி நாயகத்தின் ஸலவாத்தில் தீராத மொழியில் தீராத
மீது ஸலவாத் ஓதியவர்களாக, நபி நாயகத்தினுடைய சுன்னத்தை இறுதி வரைக்கும் பின்பற்றியவர்களாக, நபி நாயகத்தின் உன்னதமான காதலில் வாழ்ந்து நபி நாயகத்தின் அற்புதமான அந்த காதலில் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிய வேண்டும். எஜமான ஹாஜா கரீம் நவாஸ் நாயகத்தின் பொருட்டினாலே, ஹாஜா ஜமீர் ஹாஜா நாயகத்தின் பொருட்டினாலே, அல்லாஹ்